அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டாபிக் பார்க்க போறோம்னா பெப்டிக் அல்சர், அதாவது இரைப்பை புண். இந்த இரைப்பை புண் எதனால ஏற்படுது பார்த்தீங்கன்னா, பொதுவா ஹெலிகோபேக்டர் பைலோரி அப்படின்ற நுண்ணுயிரினாலையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம NSAIDs அப்படின்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணனாலையும் இந்த இரைப்பை புண் வருது. இந்த இரைப்பை புண் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில், அதாவது இரைப்பையில் பார்த்தீங்கன்னா அது புண்கள் மாதிரி ஏற்படுது. அது எதனால சொல்லிட்டு காரணம் சொல்லி நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள அந்த லேயரில் வந்து என்னன்னா புண்கள் ஏற்படுது. எப்படின்னா அது அளவுக்கு அதிகமாக HCl சுரக்கிறதுனால, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பெப்டிக் அல்சர் வருது. இது எந்தெந்த இடத்துல வந்து ஏற்படும் பார்த்தீங்கன்னா இரைப்பை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது டியோடினம் அந்த பகுதியில் வந்து இது ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆசிட் எதனால சுரக்குது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லலாம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றனால, இப்போ பீஸா, பர்கரு, கோலா இந்த மாதிரி சொல்லிட்டு அதிகமாக நம்ம சாப்பிட்றனால ஏற்படலாம். அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதனால கூட நமக்கு ஆசிட் சரியாக அதிகம் சுரக்கலாம். சாப்பிடாம இருக்கும்போது கூட அளவுக்கு அதிகமான ஆசிட் நம்ம சுரக்கலாம். தூக்கம், நமக்கு போதுமான அளவு தூக்கம் இல்லைன்னா கூட நமக்கு இந்த பெப்டிக் அல்சர் ஏற்படுத்தலாம். உண்டான அறிகுறிகள் என்ன சொல்லிட்டு பார்த்தா நெஞ்செரிச்சல் இருக்கும், வாமிட் வரும், ப்ளீச்சிங் அண்ட் ப்ளாட்டிங் அப்படின்னா நம்மளுடைய அந்த வயிற்றில் இருக்க அந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் போகும், திருப்பி மேலே திருப்பி கீழே வரைக்கும் வரும். இல்லைன்னா ஏப்பம், புளிச்ச ஏப்பங்கள் வரலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வயிறு, அப்டோமன் பெயின் அளவுக்கு அதிகமாக வலிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பசி எடுக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. இதை நம்ம எப்படிலாம் நம்ம குணப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அல்சர் பொதுவாக மணத்தக்காளி கீரை, இந்த மணத்தக்காளி கீரை வந்து அல்சர் பொதுவாக நல்லது. இதை பொரியலாக வச்சு நம்ம தினமும் ஒரு 3 வேளை சாப்பிட்டு வர அந்த அல்சர் சரியாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அது நம்ம வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரிங்களா. இதே போல் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பார்த்தீங்களா, அது வெட்டி நைட்டு நீங்கள் தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டு அதை நீங்கள் காலையில் அந்த வெண்டைக்காய் மட்டும் குடிச்சிட்டு வர உங்களுக்கு அது அப்படியே அந்த எந்தெந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த இடத்துல அப்படி லேயராக படிஞ்சிடும். நெல்லிக்காவை தயிரில் கலந்து குடிச்சிட்டு வர உங்களுக்கு அல்சர் சரியாகும். வெண்ணெயை, ஓகேவா, வெண்ணெய் எடுத்துட்டு லேசாக அதில் வந்து தயிரில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கலக்கி வாயில் பிடிச்சிட்டு அதுக்கு குடிச்சிட்டு வர உங்களுக்கு அல்சர் சரியாகும். சோற்று கற்றாழை, ஓகேங்களா. இந்த கத்தாழை செடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஜெல் வந்து நீங்கள் வெறும் வயிற்றுல நீங்கள் காலையில் மட்டும் அதை சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் 2 வாரத்தில் நல்லா குணமடைஞ்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸ், ஓகேவா, முட்டைக்கோஸ் வந்து பொதுவாக அல்சருக்கு நல்லது. இந்த முட்டைக்கோஸ் வந்து யூஸ் படுத்தும் போது உங்களுக்கு அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் இந்த கோலா அந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கூடாது. சிக்கன், அதிகம் அளவான சிக்கன் எடுத்துக்கூடாது. NSAID ட்ரக்ஸ், ஓகேவா, பேராசிட்டமாலாக இருக்கலாம், இல்லை ஆஸ்பிரினாக இருக்கலாம், அசிக்ளோஃபெனாக் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் வந்து புண்ணு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மருந்துகள்லாம் வந்து இதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேண்டப்ரசோல், ராவிப்ரசோல், ஒமிப்ரசோல், ரான்டிடின், டோபிடோன் இந்த மருந்துகள் இருக்குது. உங்களுக்கு அந்த பெப்டிக் அல்சர் உங்களுக்கு குணமடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி.